Hello viewers, welcome back to our channel by the mom. இன்னைக்கு நம்ம சேனல்ல Iranian chicken kebab sticks எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முக்கியமானது இந்த Iranian chicken. அது வந்து எப்படி மேரினேட் பண்ணணும் அப்படின்ற வீடியோ வந்து இந்த above லிங்க்ல நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் வந்து இது ஆல்ரெடி இந்த வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் எப்படி அந்த Iranian சிக்கனை எப்படி மேரினேட் பண்ணணும் அப்படின்றதுக்கான ஃபுல் வீடியோ இருக்குது. ஸோ இந்த சிக்கன் கெபாப் ஸ்டிக்ஸ், Iranian chicken kebab sticks ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான டிஷ். எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஸோ ஒரு பேனில் நல்லா பட்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க அந்த Iranian சிக்கனை நம்ம இப்போ ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். எப்போவுமே சிக்கன் பார்த்திங்கன்னா சிக்கன்னாலே சிக்கன் 65 இல்லைனா சிக்கன் கறி அந்த மாதிரி ஒரு சில டிஷ்ஷஸ் தான் நம்மளுக்கு செய்ய தெரியுது. அதனால் போர் அடிச்சிருது வீட்டில் ஒரு சில பேருக்கு. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்த்தோன்னா குழந்தைங்களுக்கும் பிடிக்கும். அண்ட் இதோட ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஒரு சைட் நல்லா குக் ஆகிட்ட உடனே அடுத்த சைட் திருப்பி போடுறோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அப்பப்போ நம்ம பட்டர் பண்ணிக்கலாம் சிக்கனை. இப்போ ஒன்ஸ் ரெண்டு சைடுமே குக் ஆகிட்ட உடனே நம்ம அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடுறோம். அவ்வளோதான், இப்போ சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனுடைய ஃபுல் வீடியோ பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் மேலே கொடுத்துருந்த அந்த லிங்க்கை போய் பார்த்துருங்க. ஸோ இப்போ அடுத்து நம்மளுடைய பேபி பொட்டேட்டோஸ் நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த பேபி பொட்டேட்டோஸ் மேரினேட் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. பேபி பொட்டேட்டோஸ் நல்லா க்ளீன் பண்ணி அதோட தோலெல்லாம் எடுத்துகிட்டு சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், சால்ட் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி, பெப்பர் கொஞ்சமாக போட்டு, காரம் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சிட்டிங்கன்னா அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேனில் பட்டர் போட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த பேபி பொட்டேட்டோஸும் அந்த சிக்கனையும் சேர்த்து சாப்பிடும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த பேபி பொட்டேட்டோஸ் குக் ஆகிட்ட உடனே நம்ம அதையும் பேன்லேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம பேனை பட்டர் பண்ணி இப்போ கேப்சிகம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது பார்த்திங்களா, பெல் பெப்பர், அதை கட் பண்ணி வச்சுருக்கோம். நல்லா இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் லேஸாக சாட்டே பண்ணிடலாம். இது ரொம்ப நேரம் குக் ஆகிடுச்சுன்னா ஒரு மேஷ் ஆகிடும். அது அந்த மாதிரி நம்மளுக்கு ஆகக்கூடாது. சும்மா ரொம்ப லேஸாக அதோட கிறிஸ்பினஸ் போயிடாமல் நம்ம பார்த்துக்கணும். அந்த க்ரன்ச்சினஸ் இருக்கணும் அப்படியே. ஸோ அவ்வளோதான், இப்போ கேப்சிகமும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அதையும் நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போது அந்த ஸ்டிக்ஸில் அரேஞ்ச் பண்ணுறது மட்டும் தான் நம்ம வேலை. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஸ்கியூவர்ஸ்னு கிடைக்கும். அதில் வந்து இந்த மாதிரி நம்மளுடைய பேபி பொட்டேட்டோஸ், இரானி சிக்கன் அண்ட் நம்ம சாட்டே பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் அது எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்பவே ஒரு இன்னோவேட்டிவான சூப்பரான Iranian சிக்கன் கெபாப் ஸ்டிக்ஸ் ரெடி ஆகிடும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்நாக்ஸ்க்கெலாம் கூட செஞ்சு கொடுக்கலாம். அப்படிலாம் சைட் டிஷ்ஷாக ஏதாச்சும் குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே கூட இது ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் இதோட டேஸ்ட் அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நார்மலாக நம்ம எப்போவுமே செய்கிற சிக்கன் 65லேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் கேலரிஸும் ரொம்ப இருக்காது. பிகாஸ் டீப் ஃப்ரைடு இல்லை சிக்கன். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்குது. வெஜிடபிள்ஸோடைய சத்தம் நம்மளுக்கு சேரும், சிக்கனுடைய சத்தம் சேரும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸையும் பண்ண சொல்லிவிடுங்க. தேங்க்யூ கைஸ், ஹாவ் அ கிரேட் டே.